அந்த நாய் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு நாள் அண்ணாமலையார் தன்னுடைய ஒரு நிஜமான அன்பருக்கு, பக்தருக்கு அருள் செய்யறதுக்காக இறங்கி வந்தார். வந்து அந்த பக்தருக்கு அருள் செய்யும் போது இந்த பக்கத்தில் இருந்த நாயையும் கடைக்கண்ணாலே பார்த்து விடுகின்றார். அவர் நடந்து வரும்போது பறந்த ஒரு அவருடைய திருவடி தூளி ஒன்று அந்த நாயின் மீதும் பட்டு விடுகின்றது. அந்த பக்தர் அதோடு சேர்ந்து கடைக்கன் இந்த நாய் மீதும் பட்டதனால் அதற்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் போறார். இந்த நாய் அவருடைய திருவடி தூளி மட்டுமல்லாது அந்த பக்தருடைய திருவடி தூளியையும் பெற்றுக்கொண்டது. பெருமானுடைய ஆசி கிடைத்தால், அருள் கிடைத்தால் பரம் கிடைக்கும். பெருமானுடைய அடியார்களுடைய கருணையும் அன்பும் ஆசியும் கிடைத்தால் ஈகாமும் கிடைக்கும். 2 திருவடி தூளியும் பட்டதனால் இந்த நாய் என்ன பண்ணுச்சான், பெருமானே ஆசீர்வாதம் பண்றாருனா இவரும் பெரிய அடியார் தான் அப்படின்னு அவருடைய திருவடி தூளியையும் ஏத்துக்குச்சான். அதனால அடியாருடைய ஆசையும் கிடைச்சது. 2ம் கிடைச்சதுனால இகத்திலும் கைலாசம் கிடைத்து பரத்திலும் கைலாசம் கிடைத்து வாழ்ந்தார். அப்படிங்கிறதான் என்னை பற்றி நான் சொல்லிக் கொள்ளும் கதை. யாரோ ஒருத்தர் இந்த நாய் இங்க இருந்தா நம்ம திருட வரும்போது கத்தும், கொலைக்கும் அப்படின்னு கல்லால் எடுத்து அடிக்க, அது பயந்து கத்திக்கிட்டே ஓடி போய் எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு அண்ணாமலையாரை பார்த்துக்கிட்டே வாழ்ந்து அவருடைய கலந்துருச்சான். அவ்வளவுதான் மொத்த கதையும். இதுல வேற எந்த கிளைமாக்ஸும் கிடையாது. அந்த நாய் உடனே போய் இன்னொரு 4 நாளுங்களை திரட்டிக்கிட்டு என்னையா அடிக்க வந்து திரும்ப அந்த அடிச்சவரை வந்து தாக்குறது, அந்த ஸ்டோரிலாம் இங்க இல்லை. அந்த மாதிரி கிளைமாக்ஸ்லாம் எதுவும் இங்க இல்லை. இங்க கிளைமாக்ஸ் தான் ஓடி போயிருச்சு. அந்த நாய் எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அண்ணாமலையாரையும் நினைச்சுக்கிட்டு சொலல் இல்லாத ஸ்மரணத்தில் இருந்து பரமாத்வைதத்தில் இருந்து